ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அக்டோபர் 22ஆம் தேதியாகி இன்று தங்கத்தோட விலை காலையில் ரூ. 300 குறைந்த நிலையில் இப்போ மீண்டும் குறைஞ்சிருக்கா, மாலை 2வது முறையாக அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தோட விலை நேற்று காலையத்துக்கும் இப்போத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ரூ. 480 குறைஞ்சிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்று காலையில் மட்டும் கிராமிற்கு ரூ. 300 குறைஞ்சது. சவரனுக்கு 2400 குறைஞ்சிருக்குங்க. தற்பொழுது ஒரு சவரன் 93,600 சொல்லிட்டு காலையில் விலை நிர்ணயம் ஆயிருக்கு. தற்பொழுது மத்தியானம் 2வது முறையாக அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க, அப்டேட் ஆயிருக்குங்க. மீண்டும் தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ரூ. 120 குறைஞ்சிருக்கு. தற்பொழுது 22 கேரட் 1 கிராம் பார்த்தீங்கன்னா 11,580 அப்படிங்கிற மாதிரி விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் சில சைட்டில் வெப்சைட்டில் அப்டேட் ஆகாமல் இருக்குது. மலபார் கோல்டு இது மாதிரிலாம் அப்டேட் ஆகிருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் ரூ. 300 குறைந்த நிலையில் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ரூ. 120 குறைஞ்சிருக்கு. நேற்று ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 180 குறைந்தது. ஸோ தற்பொழுது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு கிராமிற்கு ரூ. 600 கிட்ட குறைஞ்சிருக்குங்க. ஸோ சவரனுக்கு பார்த்தீங்கன்னா 4,800 கிட்டத்தட்ட நம்மளுக்கு விலை குறைஞ்சிருக்குதுங்க. மீண்டும் இரவு 8 மணி 9 மணி நிலவரத்தில் தங்கத்தோட விலை மீண்டும் அதிகரிக்குதா குறையுதா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. பெரிய அளவுக்கு சர்வதேச லெவலில் நியூஸ் எதுவும் அப்டேட் ஆனதுனால இந்த விலை குறைப்பு ஏற்படாமல் இருந்தாலும் கூட ப்ராஃபிட் செல்லிங் புக்கிங் நடந்ததுனால உங்களுக்கு இந்த விலை குறைவு ஏற்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுதுங்க. ஸோ இன்னும் மேலும் குறையுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஸ்பீடில் கடந்த ஒரு 15 நாட்களாக தங்கத்தோட விலை கண்ட்ரோலே இல்லாமல் லாஸ்ட் மந்த் இப்போ அக்டோபருங்களா, செப்டம்பர் 7ஆம் தேதிக்கும் அக்டோபர் 7ஆம் தேதிக்கும் இடையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,500 கிட்ட கிராமிற்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இப்போ அதே ஸ்பீட் அளவுக்கு நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குங்க. யாருமே எதிர்பார்க்கல. ஒரே நாளில் ரூ. 500 குறையிறது மீறி இப்போ பார்த்திங்கன்னா ரூ. 600 கிட்ட நம்மளுக்கு குறைஞ்சிருக்குது. இது ஒரு நல்ல விலை குறைவாக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு 12,000 நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 12,500 12,000 ரூபாய் இருக்கிறப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதனால் ஃபீல் பண்ண வேண்டாங்க. இது ஒரு சின்ன ஒரு குறுகிய கால ஒரு இறக்கமாக தான் இருக்கும். மீண்டும் தங்கத்தோட விலை அதிகரிக்க தான் போகுதுங்க. அதனால் ஃபீல் பண்ண வேண்டாம். சப்போஸ் யாராவது வாங்கியிருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் கையில் அமௌண்ட் வச்சுருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, சிறு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிங்க. கையில் அமௌண்ட் இருந்தால் ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சமாக ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு 50% இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி. இப்போ ஒரு 50% கையில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய சராசரி மதிப்பு ஈக்குவலாக இருக்குங்க. சப்போஸ் அதிகமான ரேட்டில் விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ மீண்டும் தங்கத்தோட விலை கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் அதிகரிக்க தான் போகுது. ஸோ பார்த்துக்குங்க. இது ஒரு நல்ல ஒரு விலை இறக்கமாக தான் இருக்குது. மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்லிட்டு இருக்கோம். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஓனாக டெசிஷன் எடுத்து நீங்கள் தான் ஓன் ரிஸ்க் எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை காலையில் ரூ. 180 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இல்லைங்களா. வெளியோட விலையில் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லைங்க. தற்போது ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வெளியோட விலை ஒரு ரூபாய் குறையலாம், இல்லைனா அதே விலையில் இருக்கலாம் அப்படிங்கிறதா இருந்துட்டு இருக்குது. ஸோ வெளியோட விலையில் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இப்போதைக்கு தெரியலங்க. ஓகே வியூவர்ஸ், 9 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.